நான் கொலை பண்ணல சார். இது விபத்து மாதிரி நடந்த சம்பவம் சார். அந்த வக்கீல் வள்ளி யாருன்னு எனக்கு தெரியாது சார். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வள்ளி இறந்து போனதுக்கு காரணம் நீதான். அதை ஒத்துக்கிறியா இல்லையா? சார் அது வந்து நான் நீ படிச்சவன் தானே. விஷயம் எப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ்க்கு வந்திருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஓடி போயிட்டியே. விசாரிக்க ஆள் வந்து மிரட்டினப்போவாது நீ போலீஸ்க்கு வந்திருக்கணும். ரெண்டும் பண்ணாம பணத்தை கொடுத்து சரி கட்ட பார்த்தேல்ல. அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நடங்க. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். நான் என் வக்கீல் கிட்ட பேசுறேன். இப்போதைக்கு யாருக்கிட்டையும் பேச முடியாது. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்க. சார் நட. சார் ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க சொன்ன மாதிரியே 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் நாங்க தேடிட்டு இருக்கோம் சார். சரியான மாசம் தேதி ஏதாவது சொல்ல முடியுமா? 8/2/1982 காலையில 10 மணி இருக்கும். பெரியசாமி கூட இருந்தாரு. அவர் கையில தான் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். சரிங்க சார், தேடிட்டு இருக்காங்க. உள்ள வந்து உட்காருங்க சார். பரவாயில்ல, நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சார், உங்களுக்கு டீ ஏதாவது அனுப்பட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு என்னோட பையன் பேரு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். கிரண் தானே? நான் பாத்துக்கிறேன். சரி. யாரு கிரண்? என் பையன்கள ஒருத்தன். என் ஒய்ஃபுக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. 8 வயசு வரைக்கும் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வினையே ஆரம்பிச்சுது. சுரேஷ் எது பண்ணாலும் கிரணுக்கு பிடிக்காத மாதிரி வீட்டில் 2 பேருக்கும் ஒரு நாள் விடாம சண்டை ஆரம்பிச்சுது. தனியா ஒருத்தனை மட்டும் எப்படி ஆசிரமத்தில் சேர்க்கறதுன்னு தெரியாம தான் 2 பேரையும் படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அப்பெல்லாம் கையில காசும் கிடையாது, சரியான வேலையும் கிடையாது. இந்த குருகுலத்துல தான் சேர்த்தேன். இங்க வந்த பிறகும் பெரியவன் கிரண் மாறவே இல்லை. இங்க இருக்கிற மற்ற அனாதை குழந்தைகளை துன்புறுத்த ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டல்ல காட்டினதுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புறது தான் இந்த நோய்க்கு மருந்துன்னாங்க. என்கிட்ட இருக்கிற வசதிக்கு அப்போ என் குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னே எனக்கு தெரியல. அப்போதான் இந்த குருகுலத்தை நடத்துற சுவாமிஜி ஒரு அமெரிக்க தம்பதி குழந்தைய தத்து கேட்கறாங்க, கொடுக்கட்டுமான்னாரு. நானும் கொடுக்க சொல்லிட்டேன். எனக்கு இருந்த கஷ்டத்துல அன்னைக்கு அமெரிக்கக்காரங்க கொடுத்த காசுல தான் இன்னைக்கு இத்தனை கம்பெனிகளுக்கு முதலாளியா இருக்கேன். எத்தனை வயசுல நடந்துச்சு இது? 8 வயசு இருக்கும் குழந்தைக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இப்ப எதுக்கு திடீர்னு அந்த பையனை தேடுற? போன வாரம் நான் கார்ல போன போது அந்த பையனை பார்த்தேன். இந்த ஊர்லயா? ஆமா, அதுவும் எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருல. 20 வருஷங்களுக்கு முன்னாடி தத்து கொடுத்த பையனை இப்ப எப்படிப்பா ஒரே பார்வையில கண்டுபிடிச்ச? என் பசங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓஹோ. அதான் அவனை தத்து கொடுத்த அமெரிக்க தம்பதிகளோட அட்ரஸை தேட சொல்லியிருக்கேன். ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கேன். பிரைவேட் டிடெக்டிவ்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பா பார்த்தது உன் பையன் தான் நினைக்கிறியா? நிச்சயமா. அவன் என் மூத்த பையன் கிரண் தான். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்காது இல்லையா? அதான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். சார், எவ்வளவோ தேடி பார்த்தா கிடைக்கல சார். கிடைச்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார், வாங்க. உட்கார். ஏய் நில்லு. ஏய் ஓடாத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஓய் நில்லு. காப்பாத்துங்க, நில்லு. என்னை யாராவது காப்பாத்துங்க. விடு. ஓடி. என்னை விடு. சத்யா.
கீதா சுரேஷா? அடிங்க, ஒரு பொம்பளை அடிச்சு கொண்டுட்டு என்ன தெரியவட்டா உட்கார்ந்துட்டு இருக்க? எழுந்துடுறா. கான்ஸ்டபிள். மேடம். எஸ் மேடம். யோ, எந்த ஊர்ல நீ வேலை பார்த்த? லாக்அப் குள்ள இப்படிதான் ஒரு அக்யூஸ்ட் உட்கார வைப்பியா? மேடம், நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் சார் வந்து எந்த எஃப்ஐஆரும் போட வேணாம்னு சொல்லிட்டார் மேடம். அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷனா? வர வர நம்ம போலீஸ் ஆபீசர்ஸா இல்ல ஹையர் ஆபீஷியல்ஸ்க்கு கூர்க்கவானே தெரிய மாட்டேங்குது. ச்சே. குட் மார்னிங் மேம். நீங்க போங்க. குட் மார்னிங் மேம். என் பேரு சாருபாலா. ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா? சரி, வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு வக்கீல் வள்ளிய தெரியுமா? தெரியும் மேம். அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நீங்க எப்பவாவது சந்திச்சிருக்கீங்களா? வீக்லி 2 டைம்ஸ் எப்ப வேணாலும் பாத்துக்குவோம். ஓ, என்ன விஷயமா? லேடிஸ்க்கு எப்போ எங்க எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க பேட்ச்ல மகளிர் மன்றத்துல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன். ஓ, அப்போ நீங்க எல்லாம் லேடி டெரரிஸ்டான ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். சரி, கடைசியா நீங்க அந்த வள்ளியை எப்போ மீட் பண்ணீங்க? என்ன விஷயமா பேசுனீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ரூம்மேட் சந்தியாவை காணோன்னு தேடிட்டு இருந்தோம். சந்தியாவோட வீட்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதான் மேடம் கிட்ட சந்தியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் உங்க மகளிர் சங்கத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இல்ல மேடம். மேடம் கத்தி பேசுவாங்க, மத்தபடி யாரும் டென்ஷன் ஆகுற அளவுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. சரி, நீங்க அந்த சந்தியாவோட அட்ரஸ் கொடுங்க. ஷூர் மேம். நான் உங்களுக்கு SMS பண்றேன். உங்க மொபைல் நம்பர் கொடுங்க.